மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்த பெருந்தலைவர் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார். யார் அவர்? காமராஜர். விருதுநகர் தொகுதியில் கடைசியாக காமராஜர் போட்டியிட்ட போது திமுகவை சேர்ந்த இளைஞர் சீனிவாசனிடம் வெற்றி வாய்ப்பை இழந்தார் பெருந்தலைவர் காமராஜர். அப்போது திமுகவினர் படிக்காத காமராஜரை படித்த சீனிவாசன் வெற்றி கொண்டார் அப்படின்னு போஸ்டர் ஓட்டினாங்களாம். அதுக்கு இடையில தந்தை பெரியார் ஒரு போஸ்டர் ஓட்டினாராம். படிக்காத காமராஜர் கட்டிய பள்ளியில் படித்த சீனிவாசன் வெற்றி பெற்றார், அதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தந்தை பெரியார் காமராஜர் செஞ்ச நல்லதை நினைங்கன்னு மக்களுக்கு சொல்லாமல் சொன்னார். அப்போது படிக்காத மேதையாக இருந்தாலும் படிப்பு அவசியம்னு பல குழந்தைகளை படிக்க வச்ச காமராஜர் சிறந்த தலைவரா, இல்லை காமராஜரே ஜெயிச்ச சீனிவாசன் சிறந்த தலைவரா? வம்சாவளியாக முதலமைச்சரான ஸ்டாலின் சிறந்த தலைவரா, இல்லை ஃபஸ்ட்டு டிஎம்கே அப்புறம் ஏடிஎம்கே கடைசியாக டிவிகேன்னு ஸ்டாலினை ஜெயிச்ச விஎஸ் பாபு சிறந்த தலைவரா? இல்லை படித்த பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவேன்னு சொல்லாமல் மாதம் 4000 ரூபா உதவித்தொகை அறிவித்த ஜோசப் விஜய் அவர்கள் சிறந்த தலைவரா? இதை பற்றி பேசினா டிஎம்கேக்கு சப்போர்ட்டுன்னு டிவிகே தொண்டர்களும், டிவிகே சப்போர்ட்னு டிஎம்கே தொண்டர்களும் பேசுவாங்க. அப்போ யார் தான் சிறந்த தலைவர்? உண்மையாக சொல்லணும்னா யாரும் இங்கே உண்மையான தலைவனும் இல்லை, உண்மையான தொண்டனும் இல்லை. என்ன இதுக்கு எடுத்துக்காட்டு வேணுமா? ஃபஸ்ட்டு விஎஸ் பாபு ஸ்டாலினை தோக்கடிச்சார். ஃபஸ்ட்டு டிஎம்கே எம்எல்ஏ, அப்புறம் ஏடிஎம்கே, இப்போ டிவிகே. அடுத்து மிகச்சிறந்த உதாரணம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இப்போ இல்லைன்னாலும் கூட அவங்கள அவ்வளோ தூரம் இழிவுபடுத்திய திமுக கூட்டணியில் சேருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அடுத்து பிரேமலதா விஜயகாந்த், அப்புறம் செங்கோட்டையன், இப்படி எல்லாருமே ஒரு ஆரம்பத்தில் ஒரு கட்சி, கடைசியாக ஒரு கட்சின்னு கட்சி மாறிக்கிட்டே இருக்கவங்க தான். இவங்க உண்மையான தொண்டனா? யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன், திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி அப்படின்னு பேசிட்டு இப்போ பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு டிஎம்கே கூட கூட்டணி வச்ச காங்கிரஸ் கூட சேரலாமா அப்படின்னு யோசிக்கிற மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் பேச்சு மாறாதவரா? 2 லட்சம் பணம் கொடுங்க, நீங்கள் பண்ண நல்லதை படமாக்கி உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு நான் 4 ஸ்கூல் கட்டுவேன் அப்படின்னு சொன்னாராம் காமராஜர். அப்படிப்பட்ட சிறந்த தலைவரையே தோற்கடித்தவங்க நம்ம மக்கள். ஸோ என்னை பொறுத்தவரை இப்போ இருக்க காலகட்டத்தில், இப்போ இருக்க அரசியலில் யாருமே சிறந்த தலைவர் கிடையாது. வருமான சான்றிதழ் வாங்க 1 வீக் ப்ரொசீஜர் இருக்கும்போது எனக்கு ஒரே நாளில் வேணும் அப்படின்னு பணம் கொடுக்குற மக்கள் மேலே தப்பா, இல்லை அதையே வாங்கிட்டு வாடிக்கையாக எல்லார்கிட்டையும் பணம் கேட்குற அரசு ஊழியர் மேலே தப்பா? எந்த தலைவர் ஆட்சிக்கு வந்தாலும் தனிமனித ஒழுக்கமும் சட்டத்தை மதித்து நடக்கிற குணமும் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நல்ல அரசையும் நாட்டையும் உருவாக்க முடியும். உங்கள் மனசுக்கு நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரி. ஒவ்வொரு மனிதனும் சட்டத்திட்டங்களுக்கும் மனசாட்சிக்கும் பயந்து நடந்தாலே நல்ல ஒரு நாடு உருவாகும். மாற்றம் அவசியம்னு திரு விஜய் அவர்களை ஜெயிக்க வச்ச நீங்கள் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிச்சு அவரோட அரசியல் வாழ்க்கையும் ஜெயிக்க வைங்க. நன்றி.